ஒரு கிராமத்துல ராமையா சீத்தம்மான்னு வயசான தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. மூத்தவன் சோமண்ணா மகா கஞ்சன், ரெண்டாவது காமையா தந்திரக்காரன், அடுத்தவங்களை ஏமாத்துறதுல வல்லவன், மூணாவது உள்ளவ ராமு, எதையும் அறியாத கள்ளங்கபடமே இல்லாதவன், இரக்க குணம் கொண்டவன். ஊர்ல இந்த 3 பேரை பத்தியும் எப்பவும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் ராமையாவும் சீத்தம்மாவும் அவங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க. பாத்தியா சீதா, நம்ம தலைவிதி எப்படி இருக்குன்னு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் நம்ம பிள்ளைங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் நமக்கு அவமானத்தை தான் அவங்க தேடி தராங்க. ஆமாங்க, என் வயித்துல வந்து பிறந்திருக்காங்க. இந்த மூத்தவன் சோமண்ணாவை பாருங்க, வீட்ல உப்பு இல்லைன்னா கூட பக்கத்து வீட்ல போய் பிச்சை கேட்பானே தவிர ஒரு பைசா எடுத்து செலவு செய்யணும்னா அவனுக்கு உயிர் போற மாதிரி வலி வந்துரும். அவனோட கஞ்சத்தனத்தை பார்த்து ஊரே சிரிக்குது. வெளியில தலை காட்ட முடியலங்க, எல்லாரும் பரிதாபமா பாக்குறாங்க. அவனாவது அவனோட கஞ்சத்தனத்தினால தனக்கு தானே தான் செத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ரெண்டாவது உள்ள காமையா இருக்கானே, அவன் சுத்த அயோக்கியன். நேத்து தான் ரங்கையா கிட்ட உதவாத ஒரு மாட்டுக்கு வண்ணம் எல்லாம் பூசி நல்ல மாடுன்னு சொல்லி 100 ரூபாய்க்கு வித்து ஏமாத்தி இருக்கான். அவன் ஊர்ல யாருக்கு நாமம் போடுவானோன்னு எனக்கு நெஞ்சு எப்பவும் பக்கு பக்குன்னு பதறிக்கிட்டே இருக்கு. இந்த மூணாவது ராமு, அவனுக்கு உலக அறிவே இல்லங்க. நேத்து வழியில ஏதோ ஒரு பிச்சைக்காரன் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தான்னு அவன் போட்டிருந்த சட்டைய கலட்டி அவனுக்கு கொடுத்துட்டு வெறும் உடம்போட வீட்டுக்கு வந்தான். அவனோட அறியாமைய பார்த்தா பரிதாபமா இருக்கு. 3 மகன்கள் இருந்தும் நமக்கு கண்ணீர் தான் மிச்சமாகுது. இவங்க எப்பதான் மாறுவாங்களோ. ஆமா, மாறுற வயசெல்லாம் தாண்டிருச்சு சீதா. ஊர்க்காரங்க நம்ம முகத்துக்கு நேராவே அவங்கள சொல்லி அருவருப்பா பேசுறாங்க. நாளைக்கு காலையில நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த 3 பேரும் சேர்ந்து வாழவே மாட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு வீணா போயிருவாங்க. அதே நேரத்துல 3 சகோதரர்களும் பக்கத்துல உள்ள காட்டுக்கு விறகு வெட்ட போயிட்டு இருந்தாங்க. வழியில பேசிக்கிட்டே போனாங்க. அப்போ மூத்த மகன் சோமண்ணா ரெண்டாவது காமையா கிட்ட, டே காமையா, கையில இருக்கிற கோடாரிய கொஞ்சம் ஜாக்கிரதையா கொண்டு வாடா. அது மொன்னையாயிடுச்சுன்னா அப்புறம் கூர்த்திட்டு அந்த கொல்லன் சுப்பையா 10 பைசா கேட்பான். 10 பைசானா சாதாரண விஷயமா? எவ்வளவு கஷ்டப்பட்டா அந்த பைசா வரும் தெரியுமா? சும்மா தெண்டத்துக்கு அவன்கிட்ட கொண்டு அழ முடியாது. மரத்தை வெட்டும் போது அது பாறை மேல படாம பாத்துக்கோ. அப்போ ரெண்டாவது பையன் காமையா, உன் பிசுனரித்தனத்துல தீய வைக்க கோடாரிய கூர்த்திட்ட பணம் யாரு கொடுப்பாங்க? நேரா அவங்கிட்ட போய் கோடாரிய கொடுத்து, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு அப்புறமா வட்டியோட சேர்த்து தரேன்னு போய் வார்த்தை சொல்லி கூர்த்திட்டு வந்துருவேன். அவனுக்கு திருப்பி பணம் கொடுக்கறத பத்தி எல்லாம் அப்புறமா யோசிச்சுக்கலாம். இப்படி சாதுரியமா வாழ்றதுக்கு கத்துக்கோ. அப்போ மூணாவது பையன் ராமு, அண்ணா, கஷ்டப்பட்டு வேலை செய்யறவனுக்கு கூலி கொடுக்காம பொய் சொல்லி ஏமாத்துறது பாவம் இல்லையா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏன் பொய் சொல்ல போற? அவருக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லைன்னா நம்மளால அதை தாங்க முடியுமா? டேய் பைத்தியக்காரா, நீ வாய மூடு. பொய் சொல்லாம இந்த காலத்துல எல்லாம் வாழ முடியாதுடா. உன்ன மாதிரி எல்லாரும் தானம் தர்மம்னு செஞ்சுட்டு போனா கையில திருவோடுதான் மிஞ்சும். அத புரிஞ்சுக்கோ. ஆமடா ராமு, அவன் சொல்றது உண்மைதான். யாருக்கு என்ன வேணாலும் பொய் சொல்லு, ஆனா பாக்கெட்ல இருந்து ஒரு பைசா மட்டும் எடுத்துறாத. அதுதான் நம்ம கொள்கை. இப்படி அவங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கடியில ஒரு சாமியார் சுயநினைவில்லாம விழுந்து கிடந்தாரு. வெயிலோட தாக்கத்தினாலையும் தாகத்தினாலையும் அவர் மயங்கி போயிருந்தாரு. ராமு அதை பார்த்து அப்படியே நின்னான். அண்ணே நில்லுங்க, அங்க பாருங்க, யாரோ ஒரு பெரியவர் கீழே விழுந்து கிடக்குறாரு. அசைவில்லாம இருக்காரு. வாங்க போய் பார்க்கலாம். ஏய் வேண்டாண்டா, நில்லு. எவனோ ஏதோ விழுந்து கிடந்தா நமக்கு என்ன வந்துச்சு? எந்த நோயால விழுந்து கிடக்குறானோ இல்ல செத்துதான் போயிட்டானோ யாருக்கு தெரியும்? அவன் செத்திருந்தா போலீஸ்காரங்க வந்து நம்மளதான் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. பஞ்சாயத்துக்கு அலையறதுக்கே நிறைய செலவாயிடும். என்கிட்ட ஒரு பைசா கூட இதுக்கு செலவழிக்க முடியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். இங்க இருந்து ஓடி போறதுதான் நமக்கு நல்லது. அட நில்லுப்பா நில்லு. அப்படி ஓடிட்டா எப்படி? இந்த விழுந்து கிடக்குற சாமியாரோட கழுத்தை பாரு. தடிமனான ருத்ராட்ச மாலை இருக்கு. கையில ஏதோ மோதிரமும் இருக்கு. அவரு செத்துட்டாருன்னு வச்சுக்கோயேன், அந்த பொருள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டா யாருக்கு தெரிய போகுது? முதல்ல போயிட்டு அவரோட மூட்டையில என்னெல்லாம் வச்சிருக்காருன்னு பாக்கலாம். அண்ணே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஆபத்துல இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஒருத்தன் செலவாகும் இங்க இருந்து ஓடிடலாங்கிற, இன்னொருத்தன் திருடலாங்கிற. அவருக்கு மூச்சு இன்னும் இருக்கு. எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு. ஆனா அவரை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். நான் போய் ஓடையில இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன் முதல்ல. இப்படி சொல்லிட்டு ராமு ஓடி போய் ஒரு இலையில தண்ணி பிடிச்சு கொண்டு வந்தான். சோமண்ணாவும் காமையாவும் தூரத்துல இருந்தே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க.
ராமு அந்த தண்ணீரை சாமியாரோட முகத்துல தெளிச்சான். வாயில சில துளிகளையும் ஊத்துனான். சாமியார் மெல்ல கண்ணை திறந்து பார்த்தாரு. தம்பி, தாகம். இதோ சுவாமி, இந்த தண்ணிய கொஞ்சம் குடிங்க. மெதுவா எந்திரிச்சு உட்காருங்க, நான் உங்களை புடிச்சுக்கிறேன். அப்ப சுவாமிஜி தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் தெளிவடைஞ்சு உட்கார்ந்தாரு. அப்போ சோமண்ணாவும் காமையாவும் அவர் பக்கத்துல வந்தாங்க. மகனே, சரியான நேரத்துக்கு வந்து என் உயிரை காப்பாத்திட்ட. நான் பல நாளா தவம் பண்ணிட்டு காசிக்கு போயிட்டு இருந்தேன். வெயில் கொடுமையினால இங்க இப்படி மயங்கி விழுந்துட்டேன். நீங்க 3 அண்ணன் தம்பியும் சேர்ந்து எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்பா. சோமண்ணா தனக்கு தானே, உதவியே செய்யலைனாலும் உதவி செஞ்சேன்னு சொல்றாரே, அப்ப ஏதாவது பணம் தருவாரா? கேட்டு பாப்போம் அப்படி நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட, ஆமா சாமி, நான் தான் உங்களை பார்த்துட்டு என் தம்பிய கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர அனுப்புனேன். உங்களை நாங்க காப்பாத்துனதுக்கு எங்களுக்கு ஏதாவது நீங்க பரிசு கொடுப்பீங்களா? ஆமா சாமி, ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தா எங்களுக்கு கொடுங்க. இந்த காட்டுல சரியான நேரத்துக்கு வந்து உங்களை காப்பாத்திருக்கோம்ல. என்கிட்ட உலக செல்வங்கள் எதுவும் இல்ல மகன்களே, ஆனா நான் தவ வலிமை மிக்கவன். என்னோட உயிரை நீங்க காப்பாத்தினதுக்காக உங்க 3 பேருக்கும் 3 வரங்களை கொடுக்கறேன். ஆளுக்கு ஒரு வரம் கேட்டு வாங்கிக்கோங்க. ஆனா ஞாபகம் இருக்கட்டும், அந்த வரங்களை நீங்க நன்மைக்காக பயன்படுத்தினா உங்களுக்கு நல்லது நடக்கும். சுயநலத்துக்காக பயன்படுத்தினா உங்களுக்கு கெட்டது நடக்கும். வரமா? நிஜமா சாமி? ஆஹா, எனக்கு பணம் செலவழிக்கிறதுன்னா சுத்தமா பிடிக்காது. ஆனா எனக்கு எல்லாமே வேணும். நான் எந்த பொருள் வாங்கினாலும், யாருக்கு பணம் கொடுத்தாலும் அந்த பணம் மறுபடியும் என் பைக்கே திரும்பி வந்துடணும். எதை வாங்கினாலும் எனக்கு இலவசமா கிடைக்கிறது மாதிரி வேணும். பணம் குறையவே கூடாது. இதுதான் எனக்கு வேண்டிய வரம். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு மகனே. ததாஸ்து. இதோ இந்த செப்பு நாணயத்தை எடுத்துக்கோ. நீ எந்த பொருளை வாங்கி இந்த நாணயத்தை கொடுத்தாலும் அவங்க பார்க்கும்போது இது தங்க நாணயமா தெரியும். அவங்க அதை தங்களோட பணப்பெட்டியில வச்ச உடனே அது மறைஞ்சு மறுபடியும் உன் பைக்கே வந்துடும். ஆனா இதை ஏமாற்று வேலைக்கு பயன்படுத்தினா உனக்கு தான் ஆபத்து. அப்படி தங்க நாணயம் மாதிரி தெரியுமா? கொடுத்தது மறுபடியும் என்கிட்டயே திரும்பி வந்துடுமா? எனக்கு இதை விட வேற என்ன சாமி வேணும்? எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? சரி, அப்புறம் நீ 2வது பையன் தானே? இப்ப நீ கேளு. சுவாமி, நான் ஒரு வியாபாரி. நான் எந்த பொருளை வித்தாலும் அது எவ்வளவு மோசமான பொருளா இருந்தாலும் சரி, நான் என்ன சொன்னாலும் அதை மத்தவங்க அப்படியே நம்பணும். நான் இதுதான் சத்தியம்னு சொன்னா போதும், அவங்க குருட்டுத்தனமா நம்பி நான் கேக்குற விலைய கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். என் பொய் வார்த்தைக்கு எந்தவித எதிர்ப்பும் இருக்க கூடாது. உன் புத்தி வக்ர புத்தி மகனே. ஆனாலும் வரம் தரேன்னு சொல்லிட்டதுனால இது உனக்கு தர. ததாஸ்து. நீ யாருக்கிட்ட பேரம் பேசினாலும் இறுதியா இதுவே சத்தியம்னு சொன்னா அவங்க அந்த தெய்வ வாக்கா நம்புவாங்க. ஆனா அந்த நம்பிக்கைய நீ தகாத முறையில பயன்படுத்திக்கிட்டேனா அதோட விளைவை நீயே சந்திப்ப. சரி தம்பி ராமு, நீ என்ன வரம் கேட்கலான்னு நினைச்சு வச்சிருக்க? சொல்லுப்பா. சுவாமி, எனக்கு இந்த பொன் பொருள் வாகனம் இதெல்லாம் வேண்டாம். எங்க அப்பா அம்மா எப்பவும் எங்க அண்ணன்மார்களோட நடத்தைய பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் எங்களை எப்பவும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. என் அண்ணனுங்க நல்லவங்களா மாறணும். எங்க குடும்பத்துக்கு ஊர்ல நல்ல மரியாதை கிடைக்கணும். எல்லாரும் சந்தோஷமா வாழணும். இதுதான் என்னோட வரம். மகனே, உன்னோட மனசு ரொம்ப ரொம்ப தூய்மையானது. உன் அண்ணனுங்க 2 பேரும் நான் கொடுத்த வரத்தை ஊர்ல காட்டி தங்களோட கர்வத்தை அடக்கி கொள்ளும் போது உன்னோட நேர்மையால தான் அவங்க மாறுவாங்க. உனக்கு நான் ஒரு வரம் தரேன். எப்பெல்லாம் நீ மனப்பூர்வமா மத்தவங்களோட நன்மைய விரும்பி ஒரு வார்த்தை சொல்றியோ அது உடனே நடந்துடும். உன்னோட வாக்குக்கு நான் அந்த சக்தியை கொடுக்கறேன். உன்னோட வாக்கு பலிக்கட்டும். ததாஸ்து. இப்படி சொல்லிட்டு அந்த சுவாமிஜி 3 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே மறைஞ்சிட்டாரு. சகோதரர்கள் 3 பேரும் அவங்களோட வரங்களை சோதிச்சு பார்க்க ஆர்வமா ஊருக்கு புறப்பட்டாங்க. டே காமையா, பாத்தியடா என் வரத்த? இனி ஊர்ல இருக்கிற மளிகை கடை சுப்பையாவுக்கு தலெல்லாம் சுத்த போகுது. அவன்கிட்ட 1 மூட்டை அரிசி வாங்கினா கூட 10 பைசா விட மாட்டாவன். இன்னைக்கு அவன் கடையில இருக்கிற பொருள் எல்லாத்தையும் இந்த மாய நாணயத்தை கொடுத்து நான் வாங்கிட்டு வந்துருவேன். நான் வாங்கினது போலவும் இருக்கும், என் பையில இருந்து 1 பைசாவும் போகாது. நான் ஊர்லயே எல்லாரையும் விட பெரிய பணக்காரன் ஆக போறேன்டா. உன் வரத்தை நீ ஏன் வச்சுக்கோ, என் வரத்தை பாரு. ஊரு நாட்டாம எப்பத்துல இருந்தோ ஒரு நல்ல குதிரை வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு. என்கிட்ட இருக்கிற கிழக்கழுதிய சாயம் பூசி அது ராஜவம்சத்து குதிரைன்னு சொல்லி விற்க போறேன். இதுவே சத்தியம் நான் சொன்னதும்
நாட்டாமையும் நம்பி எனக்கு 500 ரூபாய் தூக்கி கொடுத்துருவாரு. என் புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி உன்னோட வாரம்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணே, சாமியார் சொன்னாருல்ல, இது மத்தவங்களை ஏமாத்துறதுக்காக பயன்படுத்தாதீங்கன்னு. ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா நம்மள ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவாங்க. தயவு செஞ்சு அந்த வரங்களை உலக நன்மைக்காக பயன்படுத்துங்க. வாய முடுற பைத்தியக்கார பையில, உனக்கு வாரமும் ஒழுங்கா கேட்க தெரியல. தேவையில்லாததை கேட்டு வச்சிருக்க. நாங்க ஊருக்குள்ள எப்படி ராஜா மாதிரி வாழ போறோம்னு பாரு. இப்படி சொல்லிட்டு சோமண்ணா ஊர்ல இருக்கிற சுப்பையாவோட மளிகை கடைக்கு போனான். என்னையா சுப்பையா, வியாபாரம்லாம் எப்படி போகுது? ஏதோ போயிட்டு இருக்குப்பா சோமண்ணா. இருந்தாலும் உனக்கு எதுக்கு? நீ என் கடைக்கு வந்து ஒரு நாளும் பைசா கொடுத்து பொருள் வாங்கினதே இல்ல. எப்பவும் இலவசமா தான் கேக்குற. வழிய விட்டு நில்லுப்பா, வாடிக்கையாளர்கள் வராங்க. கொஞ்சம் அப்படி நகர்ந்து நில்லு. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? இன்னைக்கு உன் கடையில இருக்கிற ஒரு மூட்டை அரிசி, 10 படி துவரம் பருப்பு, 5 டப்பா நிறைய எண்ணெய், வெல்லம் எல்லாத்தையும் என் வீட்டுக்கு அனுப்பி வை. இந்தா, இதுல முன்பணம் இருக்கு. இப்படி சோமண்ணா தன்னோட பையில இருந்து மாய நாணயத்தை எடுத்து சுப்பையாவோட கையில கொடுத்தான். சுப்பையா பார்த்த உடனே அது பளபளக்கிற தங்க நாணயமா மாறிச்சு. சுப்பையா ஆச்சரியத்தோட, அடடா, என்னப்பா சோமண்ணா, தங்க நாணயம் எல்லாம் கொடுக்கற? உனக்கு ஏதாவது புதையல் கிதையல் கிடைச்சிருச்சா என்ன? இப்பவே ஆளை வச்சு எல்லா பொருளையும் உன் வீட்டுக்கு உடனே அனுப்பி வைக்கிறேன். ஆ, என் மதிப்பு என்னன்னு இப்பவாவது தெரிஞ்சுதா? நாணயத்தை பத்திரமா வச்சுக்கோ, நான் கிளம்புறேன். சுப்பையாவும் அந்த தங்க நாணயத்தை பத்திரமா தன்னோட பணப்பெட்டியில வச்சுக்கிட்டான். சோமண்ணா கொஞ்ச தூரம் போனதும் அந்த நாணயம் பெட்டியிலேருந்து மறைஞ்சு மறுபடியும் சோமண்ணாவோட பைக்கு வந்துருச்சு. இது தெரியாத சுப்பையா பொருட்கள் எல்லாத்தையும் சோமண்ணாவோட வீட்டுக்கு அனுப்பி வச்சான். இன்னொரு பக்கம் காமையா நாட்டாமையோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். தான் கூட ஒரு மெலிஞ்ச நோய்வாய்ப்பட்ட கழுதைய கூட்டிட்டு போனான். அதுக்கு சாயங்கள் பூசி மேல நல்ல துணிய போர்த்தி அது ஒரு உயர்ந்த ரக குதிரைன்னு நம்ப வைக்க எடுத்துட்டு போனான். வணக்கம் நாட்டாமையா, நீங்க எப்போதுல இருந்தோ ஒரு நல்ல குதிரை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் பக்கத்து நாட்டுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ராஜவம்சத்தை சேர்ந்த நல்ல ரக குதிரைய உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். எதுடா குதிரை? எது? இந்த துணியை எடுத்து காட்டு பார்க்கலாம். அப்ப காமையா துணியை எடுத்து காமிச்சான். அது பாக்குறதுக்கு பரிதாபமா இருந்த ஒரு கழுதை மாதிரி இருந்துச்சு. டே காமையா, என்கிட்டயே உன் வேலையை கட்டுறியா? இது பாக்குறதுக்கு என் பக்கத்து வீட்டுக்காரனோட கழுத மாதிரி இருக்கு. இத ராஜவம்சத்து குதிரைன்னு சொல்றியா? என்னடா, எனக்கே விபூதி அடிக்க பாக்குறியாடா நீ? ஐயோ நாட்டாமையா, உங்ககிட்ட போய் நான் போய் சொல்லுவேனா? இது பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். ஆனா ஓடுனா காத்த கூட மிஞ்சுற அளவுக்கு ஓடும். இது நிஜமாவே ராஜவம்சத்து குதிரை தாங்க ஐயா, அதுவே சத்தியம். இப்படி சொல்லவும் காமையாவோட வரம் வேலை செய்ய ஆரம்பிச்சது. நாட்டாமையோட கண்களுக்கு அந்த கிழக்கழுத ஒரு அழகான குதிரை மாதிரி தெரிஞ்சுது. நாட்டாம பரவசப்பட்டு, ஆமா காமையா, இவ்ளோ அழகா இருக்கு. இது கம்பீரமான உடம்ப பார்த்தாலே தெரியுதே. நான் தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு. இதோட விலை எவ்வளோடா? சொல்லு, இப்பவே தரேன். உங்களுக்கு தெரியாதது என்னங்க, வெறும் ஒரு 500 ரூபாய் கொடுங்க போதும். நாட்டாமையும் உடனே வீட்டுக்குள்ள போய் 500 ரூபாய் நோட்டை எடுத்துட்டு வந்து காமையாவோட கையில கொடுத்தாரு. காமையா மகிழ்ச்சியோட அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அன்னைக்கு சாயங்காலம் ஆனதும் மளிகை கடை சுப்பையா தன்னோட பணப்பெட்டியை திறந்து பார்த்தான். அதுல தங்க நாணயம் இல்ல. அதுக்கு பதிலா ஒரு கருப்பு நிலக்கரி துண்டு இருந்துச்சு. அங்க நாட்டாம மாலையில குதிரையில ஏறி ஊரை வலம் வரலான்னு வந்தாரு. வரத்தோட சக்தி நீங்கினதுனால அது மறுபடியும் பழையபடி கிழக்கழுதையா காட்சி அளிச்சுது. நாட்டாமைக்கு காமையா செஞ்ச கொடூரமான ஏமாத்து வேலை புரிஞ்சுது. நாட்டாமையும் சுப்பையாவும் ஊர் மக்களை திரட்டிக்கிட்டு கோவமா ராமையாவோட வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாரும் அவன் வீட்டு வாசல்ல வந்து, ஏய் ராமையா, உன் பையன் காமையா எங்க? வெளியே வாடா. டே காமையா, நாட்டாமை கிட்டயே பழைய கழுதைய வித்துட்டு போறியா? என்ன ஏமாத்திட்டு நீ உயிரோட இங்கேருந்து போயிருவியா? அந்த சோமண்ணாவையும் வெளியில இழுத்துட்டு வாங்க. தங்க நாணயம்னு சொல்லி கறி துண்டை கொடுத்து என் பொருள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். பிசுனாரி பைய, மரத்துல கட்டி வச்சு தோலை உரிங்க. இப்படி மரத்துல கட்டி வச்சாங்க. ராமையாவும் சீத்தம்மாவும் பயத்துல நடுங்கிக்கிட்டே வெளியில வந்தாங்க. ஐயோ, விட்டுருங்கய்யா, என் பிள்ளைங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. அவங்க பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாட்டம்மையா, அவங்கள மன்னிச்சிருங்க. புத்தி இல்லாத பசங்க, அவங்கள அடிக்க வேண்டாம்யா. ராமையா, நீங்க அப்படி ஒதுங்கி நில்லுங்க. இவங்க 2 பேரும் ஊருக்கு பிடிச்ச கேடு. இவங்கள அடிச்சு ஊரை விட்டே விரட்டி வைக்கணும். அடிங்கடா இவங்கள. இப்படி ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள அடிக்க ஆரம்பிச்சாங்க.
அவங்களோட வரங்கள் அவங்கள காப்பாத்தல. சுயநலத்துக்காக பயன்படுத்தினதுனால அந்த வரங்களே அவங்களுக்கு தண்டனையா மாறிச்சு. சோமண்ணாவோட பையில இருந்து அந்த நாணயம் கனமா மாறி அவனை கீழே நோக்கி இழுத்துட்டு போச்சு. காமையா எதை பேச நினைச்சாலும் தொண்டையில இருந்து வார்த்தை வராம கழுது கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்ன விட்டுருங்க ஐயா, என் பையில இருக்கிற தங்க நாணயம் என்ன கீழே இழுக்குது, உயிர் போற மாதிரி வலிக்குது. அப்போ ராமு வந்து, வணக்கம் நாட்டாம ஐயா, என் அண்ணனுங்களை மன்னிச்சிடுங்க. ஒரு சாமியார் கொடுத்த வரத்துனால அவங்க இப்படி தப்பு பண்ணிட்டாங்க. அவங்கள விட்டுடுங்க, அவங்க மாறிடுவாங்க. மாறுறதா? இவங்க புத்தியெல்லாம் பிறவி புத்தி, இதெல்லாம் மாறவே மாறாது. இவங்கள விடணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. சின்ன தப்பா பண்ணிருக்காங்க. என்னோட பொருட்கள், அப்புறம் நாட்டாம கிட்ட வாங்கின பணம், இதெல்லாம் யாரு கொடுப்பாங்க? ராமு கண்ணீரோட மனப்பூர்வமா, என் அண்ணனுங்க செஞ்ச தவற அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. கடவுளே, என்னோட அண்ணனுங்க அவங்க கஞ்சத்தனத்தையும் ஏமாற்று புத்தியையும் கைவிட்டு நல்லவங்களா மாறணும். நாட்டாம ஐயாவோட பணமும் சுப்பையா ஐயாவோட பொருட்களும் பணமும் அவருக்கு திரும்ப கிடைச்சிடணும். என் அண்ணனுங்க இந்த ஊருக்கு நன்மை செய்யறவங்களா வாழணும். இப்பவே என் அண்ணனுங்க மேல இருக்கிற சாபம்லாம் நீங்கணும். அப்படி ராமு தூய்மையான மனசோட சாமியார் கொடுத்த சத்திய வாக்கு வரத்தை பயன்படுத்தி இந்த வார்த்தைகளை சொன்னான். உடனே ஒரு அற்புதம் நடந்துச்சு. நாட்டாமையோட பைக்குள்ள அவரோட 500 ரூபாய் நோட்டு மறுபடியும் வந்துச்சு. சுப்பையாவோட கடையோட பொருட்கள் மறுபடியும் பழையபடி நிறைஞ்சுது. சோமண்ணாவோட பையில இருந்த கனமான நாணயம் மறைஞ்சு அவனுக்கு மூச்சு வந்துச்சு. காமையாவோட தொண்டை சரியாகி மறுபடியும் மனுஷன மாதிரி பேச ஆரம்பிச்சான். நாட்டாம ஆச்சரியத்தோட, அடடா, என் பணம் என்கிட்டயே வந்துருச்சே, இது என்ன மாயம்? இப்படி சொன்னார் நாட்டாம. ஆமாங்கய்யா, என் கடையில இருந்த வேலைக்காரன் இப்பதான் சொன்னான். பொருட்கள் எல்லாம் மறுபடியும் கடைக்கே வந்துருச்சான். இந்த ராமு ஏதோ பெரிய அற்புதம் பண்ணிட்டான். இப்படி சொல்லிட்டு ஊர் மக்கள் அவங்க 2 பேரோட கட்டையும் அவிழ்த்து விட்டாங்க. அவங்க 2 பேரும் அவங்க பண்ண தப்ப உணர்ந்து மன வருத்தத்தோட ராமு கிட்ட வந்தாங்க. என்ன மன்னிச்சிடுறா ராமு, பண பைத்தியத்தினால நான் மனுஷனா இல்லாம போயிட்டேன். உன்னோட தூய்மையான மனசுதான் எங்களை இன்னைக்கு உயிரோட காப்பாத்திருக்கு. இனிமே நான் ஒரு நாளும் கஞ்சத்தனத்தோட நடந்துக்க மாட்டேன். என்னோட உழைப்பு ஊர் மக்கள் எல்லாருக்கும் பயன்படுறபடி நான் வாழ போறேன். என்னையும் மன்னிச்சிருடா தம்பி. இனிமே நான் வாழ்க்கையில ஏமாற்றுங்கிற வார்த்தையே எடுக்க மாட்டேன். நேர்மையா உழைச்சு வாழ போறேன். அண்ணன், நீங்க 2 பேரும் மாறிட்டீங்க, அதுவே எனக்கு போதும். அப்பா அம்மா கண்ல ஆனந்த கண்ணீரை நான் பார்க்கணும், அது போதும். பாத்தியா சீதா, நம்ம ராமுவோட நேர்மை அவனோட அண்ணன்களையும் மாத்திடுச்சு. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உண்மைதான் ராமையா, உங்க இளைய மகன் ராமு தெய்வத்துக்கு சமம். அவனாலதான் உங்க மூத்த மகன்களுக்கு புத்தி வந்திருக்கு. இனிமே உங்க குடும்பத்துக்கு இந்த ஊர்ல எந்த ஒரு கெட்ட பேரும் இருக்காது. உங்க குடும்பத்துக்கு தர வேண்டிய மரியாதையை நாங்க கண்டிப்பா கொடுப்போம். உங்க சின்ன பையன் உங்களுக்கு மதிப்பு கொடுத்திருக்கான். இப்படி ஊர் மக்கள் எல்லாரும் ராமுவ பாராட்டினாங்க. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, சுயநலமில்லாத அன்புதான் மனுஷன்ல தெரிகிற சுயநலத்தையும் ஏமாற்று புத்தியையும் நீக்க கூடியது. நேர்மையா செய்யக்கூடிய பிரார்த்தனை சாத்தியமில்லாதது கூட சாத்தியமாக்கும். இது பசுமை நிறைஞ்ச ஒரு அமைதியான கிராமம். அந்த கிராமத்தோட பேரு சிவபுரம். ராத்திரி மணி 1 ஆச்சு. சோமையா ஒரு சின்ன லாந்தர் விளக்க கையில பிடிச்சுக்கிட்டு மண் பாதையில முன்னோக்கி நடந்து போயிட்டே இருந்தாரு. நம சிவாய, நம சிவாய, காப்பாத்துப்பா. இப்படி பயந்து பயந்து நடந்துட்டு இருந்தான். சுத்திலும் இருள். அந்த கை விளக்கு மட்டும்தான் அவனுக்கு வழிகாட்டுது. எலும்ப உழுக்கிற குளிர், அதோட அது பாம்பு நடமாட்டம் அதிகமா இருக்கிற ஒரு பகுதி. இருந்தாலும் சோமையா முன்னோக்கி நடந்து போயிட்டே இருந்தான். அவனோட இலக்கு அவனோட வயலுக்கு பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுக்கு போறதுதான். தேவையில்லாத நேரத்துல மனைவி எவ்வளவு தடுத்தும் கேட்காம கால்ல செருப்பு கூட இல்லாம வீட்ல இருந்து கிளம்பிட்டான் சோமையா. கணவனுக்கு என்ன ஆகுமோங்கிற கவலை அவனோட மனைவிக்கு. அவ பதட்டமா இருந்தா. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு ஒரு கை பார்க்காம நான் விட மாட்டேன். இது சோமையாவோட யோசனை. அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு பார்த்தா, இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. ஊருக்குள்ள ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்தான். லக்ஷ்மி தேவி போயிட்டு இருக்கா, தரித்திர தேவி வந்துட்டு இருக்கா, ஊரே தரித்திரத்துல மூழ்க போகுது. இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு தெருவுல அவன் நடந்து போயிட்டு இருந்தான். அவன் வரும்போதெல்லாம் இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். அதனால யாருமே அவன் சொன்னதை சட்டை செய்யவே இல்லை. அதனால அவன் இன்னும் சத்தமா அத சொல்ல ஆரம்பிச்சான், திரும்ப திரும்ப. நடக்க போற விஷயத்த நான் சொல்றேன்,
அம்மனோட வாக்கு, ஜெகதம்மனோட வாக்கு. இப்படி சத்தமா கத்திக்கிட்டே ஒவ்வொரு வீடா பார்த்தான். ஊர் மக்கள் யாரும் அவனை கூப்பிடவே இல்ல. இன்னைக்கு எந்த வேலையும் நடக்காது போல இருக்கே. இன்னைக்கு நம்ம பாடு கஷ்டம்தான். இப்படி மனசுல நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு வீட்ல இருந்து பலத்த சத்தம் அவனோட காதுல விழுந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, நம்ம சோமையா தான். ஓய், கொஞ்சம் நில்லு. இப்படி வேகமா எங்க அந்த ஆளு கைய விட்டு போயிடுவானோங்கிற பதற்றத்துல கீழே அவிழ்ந்து விழுற லுங்கிய கூட பொருட்படுத்தாம தெருவுக்கு வந்து நின்னு கூப்பிட்டான் சோமையா. அம்மா வாக்கு, ஜெகதம்மா வாக்கு. ஐயா, உங்க முகத்துல நல்ல லக்ஷ்மி கடாட்சம் இருக்கு. உங்களுக்கு ஏறு முகம்தான். இப்படி சொல்லவும் சோமையா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான். அப்படியா? நிஜமாவா? அப்படி கேட்டான். ஆமா சாமி, லக்ஷ்மி கடாட்சம் முகத்துல இருந்தாலும் தரித்திர தேவி உங்களுக்கு முட்டுக்கட்டையா இருக்கா. அதான் நீங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. ஆமா, உண்மைதான். என் பொண்டாட்டி தான் நான் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் முட்டுக்கட்டை போட்டுட்டே இருக்கா. ஐயா, பெரிய பெரிய யுத்தமும் சண்டையும் நடக்கிறதுக்கு காரணம் பொம்பளைங்க தான். அதனால உங்க வீட்டுக்காரி பேச்செல்லாம் ஓரமா வச்சுட்டு நான் சொல்றத நல்ல காது கொடுத்து கேளுங்க. இப்படி சொல்லவும் சோமையா கொஞ்சம் ஆர்வத்தோட கேட்க ஆரம்பிச்சான். உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதுங்க ஐயா, நீங்க பெரிய தர்ம பிரபுன்னு. உங்க முகத்துல தன ரேகை ஓடுது. ஆனா இப்படி கொஞ்சம் இழுக்கவும் சோமையாவுக்கு என்ன சொல்ல வரான்னு புரியல. ஏன், என்னாச்சு? என் தனரேகைக்கு அப்படி என்னாச்சு? சொல்லு, என்னோட தனரேகைக்கு என்ன ஆச்சு? இப்படி பதற்றத்தோட கேட்டுட்டே இருக்கவும் குடுகுடுப்புக்காரன், நீ தீர்க்க வேண்டிய கடன் ஒண்ணு இருக்கு துர. ஒன்னென்ன, எனக்கு தீர்க்க வேண்டிய கடன் ஊர் முழுக்க இருக்கு. அது தீர்க்கறதுக்கு ஏதாவது வழி சொல்லுவேன்னு தான் நான் உன்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன். நீயும் இப்போ அதையே தான் என்கிட்ட சொல்ற. குடுகுடுப்புக்காரனுக்கு ஒன்னும் புரியல. இப்போ தனக்கு கொடுக்கறதுக்கு சோமையா கிட்ட ஏதாவது இருக்கா இல்லையான்னு யோசிச்சான். அதுக்குள்ள சோமையாவோட மனைவி வெளியில அந்த இடத்துக்கு வந்தா. அங்க என்னங்க பேச்சு? முதல்ல சாப்பிடறதுக்குள்ள வாங்க. அப்படி கொஞ்சம் கண்டிப்பா கேட்டா. அதே நேரத்துல அவளோட கால்ல இருந்த கொலுசுகளை குடுகுடுப்புக்காரன் பார்த்தான். அவனோட மூளையில ஒரு திருட்டு புத்தி வேலை செஞ்சுது. ஐயா, நீங்க கிளம்புங்க. என்னது இது நேரங்காலம் எதுவும் இல்லாம? இப்படி அதட்டி பேசினான். அதுக்கு சோமையா தன்னோட மனைவிய பார்த்து, ஏய், முதல்ல நீ உள்ள போடி. எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு போ உள்ள, சொல்றல்ல. சோமையாவோட மனைவி ரொம்ப சலிப்போட, போய் தொலைறேன், நான் போய் தொலைஞ்சதுக்கு அப்புறமாவது புத்தி வருதா பாப்போம், இப்படி சொல்லிட்டு உள்ள போயிட்டா. குடுகுடுப்புக்காரன் சோமையாவோட மனைவியோட கால்ல இருந்த கொலுசுகளை எப்படியாவது திருடணும்னு நினைச்சு சோமையா கிட்ட மெதுவா பேச ஆரம்பிச்சான். நீ சொன்னது நிஜம்தான் தோற. உன் மனைவி தான் உனக்கு பிரச்சனை. அவ தான் உன்னோட துரதிருஷ்டம். அவளோட கொலுசு சத்தம் தான் உன் வீட்டுல இருக்கிற தரித்திரத்துக்கு காரணம். அந்த கொலுசுல இருக்கிற துருவுல தான் தரித்திர தேவி உட்கார்ந்து ஆட்டி படைக்கிறா. சோமையா அந்த குடுகுடுப்புக்காரனையே பாத்துட்டு இருந்தான். அப்ப நான் இப்ப என்ன செய்யணும்? அதான் உன்னோட மனைவி, உன் மனைவி அப்படியே இழுத்துக்கிட்டு தன்னோட மனசுல இருந்த ஆசைய சொல்லிட்டான். உன் மனைவியோட கொலுசுகளை நீ தூக்கி எறியணும். அந்த வார்த்தையை கேட்டதும் சோமையா அதிர்ச்சி அடைஞ்சான். என் பொண்டாட்டி எப்படி சும்மா விடுவான்னு நினைக்கிற? அப்படின்னா உங்க தரித்திரம் கூட உங்களை விட்டு போகாது. நீங்க எப்பவும் இந்த கடன் சுமையோட தான் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இப்படி சொன்னதும் சோமையா பயந்து போயிட்டான். இன்னைக்கு நீங்க இந்த கொலுசை தூக்கி போட்டாதான் அதை விட பல மடங்கு செல்வத்தை அடைவீங்க. மூதேவி வீட்டை விட்டு வெளியில போனாதான் அதிர்ஷ்டம் தேடி வரும். இப்படி கண்ணு மூடிக்கிட்டு ஏதோ யோசிச்சு சில மந்திரங்களை ஓதுனான். முதல்ல வேகமா போய் உங்க மனைவியோட கொலுசை எடுத்துட்டு வாங்க, நமக்கு நிறைய நேரம் இல்ல. அப்படி ஏதோ அசரீரி கேட்டு சொல்ற மாதிரி சோமையா கிட்ட சொன்னான். சோமையா ஒரு புறம் பயத்தோடையும் மறுபுறம் ஆசையோடையும் உள்ள போனாரு. மனைவி மேல சத்த போட்டு கத்துனாரு. மனைவியோட அலறல் சத்தம் வெளியில இருக்கிற குடுகுடுப்பைக்காரனுக்கு கேட்டுட்டு தான் இருந்துச்சு. அப்படி கொஞ்ச நேரம் வாக்குவாதம் நடந்ததுக்கு அப்புறமா உள்ள சத்தம் அடங்கிடுச்சு. இதனால குடுகுடுப்புக்காரனுக்கு பயம் அதிகமாயிடுச்சு. உள்ள ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சா, அல்லது மனைவி கொலுசுகளை தராம சோமையாவ உள்ளேயே தடுத்துட்டாளான்னு யோசிச்சுட்டு இருந்தான். அப்படி அவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே உள்ள இருந்து கலைஞ்ச தலைமுடியும் கிழிஞ்ச சட்டையுமா வெளியில வந்தான் சோமையா. அவனோட கையில கொலுசு இருந்துச்சு. அப்பாடி, நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுப்பா. இப்படி சந்தோஷப்பட்டான் குடுகுடுப்புக்காரன். அப்படியே வெளியில வந்த சோமையா தன்னோட கையில இருந்த கொலுச வேகமா பக்கத்துல இருந்த கால்வாயில தூக்கி போட போனாரு. பதற்றமான குடுகுடுப்புக்காரன் சோமையாவை தடுத்து, சாமி சாமி, என்ன செய்ய போறீங்க? இந்த கொலுசை இப்படி கால்வாயில எல்லாம் போடக்கூடாதுங்க. அது உங்களுக்கு பெரிய தீங்கு கொண்டு வரும். அத என்கிட்ட இப்படி கொடுங்க.
நான் அதை மந்திரிச்சு மண்ணுல புதைச்சு வச்சிடுறேன். எங்க புதைச்சு வைப்ப? நான் சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போய் புதைப்பேன். சுடுகாட்டுலயா? ஆமா, நான் இதை எடுத்துட்டு போய் நம்ம ஊர் எல்லையில இருக்கிற சுடுகாட்டுல புதைச்சு வச்சிடுறேன். நீங்க ஒரு 3 நாளுக்கு அப்புறமா அங்க போய் வறுமையிலேருந்து செல்வமா மாத்த போறதை எடுத்துட்டு போய் உங்களோட தலையெழுத்தை நீங்க மாத்திக்கோங்க. நீ எங்க புதைச்சு வைப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நானும் உன் கூட வரட்டுமா? தேவையில்ல. சுடுகாட்டோட வடக்கு திசையில இருக்கிற ரெட்டை கல்லறைக்கு நடுவுல நான் இத புதைச்சு வைக்க போறேன். அங்க 3 நாளைக்கு அப்புறமா நள்ளிரவுல போய் நீங்க இத தோண்டி எடுத்துக்கலாம். சரி, அப்படியே செய்றேன். அப்படி ரொம்ப சந்தோஷமா சொன்னா சோமையா. அப்புறம் இன்னொரு விஷயத்த மறந்துடாதீங்க. இத நீங்க எடுக்கிறதுக்கு முந்தின நாள் முழுக்க எதுவும் சாப்பிடாம உபவாசம் இருக்கணும். ஒரு சொட்டு தண்ணீர் கூட நீங்க குடிக்க கூடாது. அப்படித்தான் அந்த சுடுகாட்டுக்குள்ள நீங்க கால் எடுத்து வைக்கணும். இல்லனா இல்லனா என்ன ஆகும்? உங்க செல்வத்தை காவல் காத்துக்கிட்டு இருக்கிற ஆவிகளே உங்களை கொன்னு தின்னுடும். இப்படி குடுகுடுப்புக்காரன் வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் அடிச்சு விட்டான். அது சரி, செல்வம்னா எவ்வளோ இருக்கும்னு கொஞ்சம் நீங்க யூகிக்க முடியாத அளவுக்கு. ஒருவேளை எல்லாத்தையும் நீயே எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? அது உன் சொத்து துற, உன் கைக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். என்ன மாதிரி ஆளுங்க கையில அது வெறும் சாம்பலுக்கு சமம். என்ன மாதிரி ஆளுங்க வேற யாராவது தொட்டா அது அப்படியே மண்ணாயிடும். அது உண்டு, உனக்கு மட்டும்தான் கையில கிடைக்கும். இப்படி சொல்லவும் சோமையாவுக்கு பேராசை வந்துச்சு. தன்னோட கையில இருந்த கொலுச குடுகுடுப்புக்காரன் கிட்ட கொடுத்தான். அத வாங்கிக்கிட்டு குடுகுடுப்புக்காரன் தன்னோட கைப்பையில போட்டுக்கிட்டு அம்மா சொல்றா, ஜெகதம்மா சொல்றா, இப்படி முன்னாடி நடந்து போனான். அப்படி தன்னை விட்டு தூரமா தள்ளி போற குடுகுடுப்புக்காரன கண் நிமிக்காம பாத்துட்டு இருந்தான் சோமையா. அப்படி கண்களை மூடி திறக்கிறதுக்குள்ள அவன் எதிர்பார்த்த அந்த 3வது நாளும் வந்துச்சு. சோமையாவோட மனைவி வீட்ல புலம்பிக்கிட்டே இருந்தா. எனக்குன்னு இருந்த எங்க அம்மா விட்டு நினைவா வச்சிருந்த கொலுசையும் இப்படி சாம்பல் ஆக்கிட்டீங்கல்ல, அறிவு இருக்கா? சாம்பல் இல்லடி பைத்தியம், தங்கம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது என் கைக்கு கிடைக்க போகுது. அதையும் பார்க்கலாம். பாக்குறது என்னடி? அந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு மட்டும் பாரு. வேற என்ன செய்ய போறீங்க? இருக்கிற கடனை தீக்க போறீங்க. கடனை கொடுக்கணுமா? வர்ற பணத்தை எல்லாம் கடன் கொடுத்தவங்களுக்கே கொடுத்துட்டா அப்புறம் நான் என்ன செய்யறது? அப்போ கடன் எல்லாம் தீக்கணுங்கிற எண்ணம் சுத்தமா உங்களுக்கு இல்ல? இல்லடி, வர்ற பணத்தை வச்சு ஜாலியா வாழணுங்கிற எண்ணம் தான் எனக்கு இருக்கு. போதுமா? நமக்குன்னு இருந்தது அந்த கொலுசு மட்டும்தான். நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்போ நம்மள தவிர மத்தவங்களுக்கு ஏதாவது ஆகுமே தவிர நமக்கு ஒன்னும் ஆகாது. எங்க அந்த கடப்பாரையும் மண் வெட்டி எடுத்துட்டு வா. அப்படியே பையையும் எடுத்துட்டு வா. எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு வரணும்ல. சோமையா அதை எடுத்துக்கிட்டு சுடுகாட்டை நோக்கி நடந்தாரு. சுடுகாட்டுக்கு பக்கத்துல வரும்போது அவருக்கு சொல்ல முடியாத பயம் வந்துச்சு. ஆனா பணத்து மேல இருந்த பேராசையினால தன்னோட உயிர் மேல இருந்த ஆசைய கூட விட்டுட்டு சுடுகாட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாரு. சுத்திலும் பிணங்கள் எரியிற தீ மூட்டங்கள். அப்போதான் இருட்ட ஆரம்பிச்சிருந்தது. அந்த தீ வெளிச்சத்துல அந்த கொலுசு புதைக்கப்பட்ட இடத்தை தேடிக்கிட்டு இருந்தாரு. ரெட்ட சமாதிகள்னா இது மாதிரி தான் இருக்கு. அப்படி சொல்லிட்டு குடுகுடுப்புக்காரன் சொன்ன அந்த ரெட்ட கல்லறைகள் பக்கத்துல போனாரு. இங்கெங்க புதைச்சு வச்சிருப்பான்? இப்படி தேடிக்கிட்டு இருந்தான். சுத்தி இருந்த புதர்களையும் முள்செடியையும் தன்னோட கையில இருந்த மண்வெட்டியால வெட்டி எரிஞ்சு கடைசியில அந்த கொலுசுகள் புதைக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடிச்சான். சோமையாவோட கண்கள்ல மகிழ்ச்சி. கையில இருந்த மண்வெட்டிய பக்கத்துல போட்டுட்டு ஆவலோட கடப்பாறைய வச்சு அந்த இடத்துல தோண்டுனான். மேல இருந்த மண்ணெல்லாம் அகற்றிட்டு அந்த இடத்த முழுமையா தோண்டி பார்த்தான். அங்க ஒரு குழி உருவாச்சு. அந்த குழிக்குள்ள சோமையா உற்று பார்த்த போது அதுக்குள்ள மந்திரிச்ச எலுமிச்சம்பழமும் காஞ்ச மிளகாயும் தவிர வேற எதுவுமே இல்ல. சோமையாவுக்கு தான் ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படிங்கறது அப்புறம்தான் புரிஞ்சுது. சோகத்தோட வீட்டுக்கு வந்தாரு. மனைவி வெளியில தான் இருந்தா. அவன் முகத்தை பார்த்தே என்ன நடந்திருக்கோன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. நான் எத்தனை தடவை சொன்னேன், கொஞ்சமாச்சு கேட்டியா? இவ்ளோதான். என் பேச்சுக்கு மதிப்பே இல்ல. நான் செத்து போனாதான் உனக்கு என்னோட அருமையும் என் பேச்சோட அருமையும் தெரியும். இப்படி அழுதுகிட்டே சாபம் கொடுத்துட்டு இருந்தா. அவளோட பேச்ச கேட்டதும் சோமையாவுக்கு கட்டுக்கடங்காம கோபம் வந்துச்சு. இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த குடுகுடுப்புக்காரன் முன்னாடியே சொன்னான். இன்னைக்கு அந்த பணம் கிடைக்காட்டியும் நாளைக்கு கிடைக்கும். அந்த பணத்தை சுடுகாட்டுல இருந்து எடுக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டேன். இப்படி வீட்டு வாசல்லயே உட்கார்ந்துகிட்டா சோமையா. அப்படியே மதியம் ஆச்சு. மனைவி சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட சொன்னா. ஆனா அவர் சாப்பிடல. சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு மான ரோஷம் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி அந்த பணத்தை கொண்டு வந்துட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள நான் வருவேன், இந்த சாப்பாட்டை சாப்பிடுவேன். அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லுல படாம தான் இருப்பேன். அப்படி சொன்னா. இருட்டுனதும் மறுபடியும் எல்லா சாமானையும் எடுத்துட்டு சுடுகாட்டுக்கு போனான்.
சோமையாவோட மனைவி அதை பார்த்து, வேண்டாங்க, என் பேச்ச கேட்டு அதை விடுங்க. பிடிவாதத்துக்கும் பேராசைக்கும் போனா உயிர் தான் போகும். இனிமேலாவது கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க. இருக்கிற பணம் நமக்கு போதும். அன்னைக்கு சுடுகாட்டுல இருந்தப்போ நம்ம அதிர்ஷ்டம் நல்லா இருந்ததுனால உங்களுக்கு ஒன்னும் ஆகல. இப்படிப்பட்ட செல்வம்லாம் நமக்கு வேண்டாங்க. அது போனா போட்டும். 2 பேருமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதுல நல்லா இருக்கலாம். இருந்தாலும் அவ பேச்ச கேட்காம சோமையா பக்கத்துல இருந்த விளக்க எடுத்துக்கிட்டு சுடுகாட்டை நோக்கி நடந்து போனா. முதல்ல சொன்னது போலவே அந்த இருட்டுல கைவிளக்க பிடிச்சுக்கிட்டு முன்னேறி போயிட்டு சுடுகாட்டோட வாசல அடைஞ்சான். உள்ள கால் வைக்கிற நேரத்துல சோமையாவோட கால்ல ஏதோ கடிக்கிற மாதிரி இருந்துச்சு. விளக்கு வெளிச்சத்துல அது என்னன்னு குனிஞ்சு பாக்கும்போது சிவப்பா 2 புள்ளிகள் இருந்துச்சு. பாம்பு கடிச்சிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே வாயில நொர தள்ளி கீழே விழுந்துட்டாரு சோமையா. என்னாச்சு, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சே, இன்னும் வரக்கானோ? இப்படி நினைச்சுக்கிட்டு அவளும் சுடுகாட்டுக்கு புறப்பட்டு போனா. அங்க வாயில நொர தள்ளி கிடந்த கணவனை பார்த்து பதறி போய் ஊர் வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போனா. 2 நாட்களுக்கு அப்புறமா சோமையா கண் முழிச்சு பார்த்தான். செல்வம்லாம் கிடைச்சதா? சுடுகாட்டுல நீ போய் தேடுனியா? இப்படி மனைவிய பார்த்து கேட்டாரு சோமையா. பக்கத்துல இருந்த வைத்தியர் இதை கேட்டு, தம்பி, உயிருக்கே ஆபத்து வந்து நீ மாறலையா? இப்போ உன்னை காப்பாத்துனது அந்த செல்வம் இல்ல, உன் மனைவியோட அதிர்ஷ்டம் தான். குடுகுடுப்புக்காரங்க எல்லாருமே தப்பானவங்கன்னு நான் சொல்லல. ஆனா உன்கிட்ட வந்தவன் ஒரு திருடன். உன்கிட்ட இருக்கிற செல்வத்தை வாங்கிக்கிட்டு உனக்கு அதிர்ஷ்டம் தரேன்னு அவன் சொன்னத நீ எப்படிப்பா நம்புன? இப்படி சொல்லும் போதே இது ஒரு ஏமாத்து வேலைன்னு உனக்கு தோணலையா? இப்படி சொன்னதும் அந்த வார்த்தைகள் சோமையாவுக்கு புரிஞ்சுது. அன்னையிலிருந்து சும்மா வர செல்வத்தை விட கஷ்டப்பட்டா வர அதிர்ஷ்டமே மேலானதுன்னு முடிவு செஞ்சு கடினமா உழைச்சு மனைவியோட பேச்ச கேட்டு ஒவ்வொரு கடனா தீர்த்து அவங்க 2 பேரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சாங்க.